ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மார்னிங் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மஞ்சள் செடி எனக்கு பிடுங்கி போடுறதுக்கும் மனசு வரல. சரி இருக்கட்டும், இன்னும் ஜனவரி மாதம் கிட்ட வந்துருச்சுல, அது வரைக்கும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிடுவோன்னு தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை செடி பக்கத்தில் இருந்துச்சு, அதையும் பிடுங்கிட்டு வச்சேன். ஒரு 3 வாரம் பக்கமே ஆகிருக்கும். புதுசாக இலையும் வரல, செடி காஞ்சும் போல் அப்படியே இருக்குது. சரி இருக்கட்டும், என்ன தான் நடக்குது, வந்தால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஆனால் டெய்லி போயிட்டு அது ஒரு 4 முறையாச்சும் பார்த்துருவேன், ஏதாச்சும் ஒரு புது இலை வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் பேக் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இன்றைக்கி வெந்தயத்தில் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே ஊற வச்சுருந்தேன். வெந்தயத்தில் நம்ம பண்ணுறோன்னா ரொம்ப கோல்டு இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஊர் வெதருக்கு ஓகே தான் நினைக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கூட சீக்கிரமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் கோல்டு பாடி இருக்கவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணால் அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹீட் பாடி, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எண்ணெய் போட்டு எது பண்ணாலும் எல்லாமே சூட் ஆகிரும். கொஞ்சமாக கெட்டி தயிரும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சாதம் இருந்துச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். எப்போவுமே எந்த ஹேர் பேக் போட்டாலும் முன்னாடியே தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். மோஸ்ட்லி இந்த வெந்தயம்லாம் போட்டால் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சாதமும் கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிட்டேன், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா ஊற வச்சுட்டு மைல்டான ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும். ரொம்ப ஷாம்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த பேக் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாமே நேச்சரான பொருள் வச்சு தானே பண்ணோம். அதனால் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோல்டு பாடி இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள பிக் பண்ணுறதுக்கு. எப்போவுமே டைமை நல்லா வேஸ்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேருந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த பீக் டைமில் வேக வேகமாக கிளம்பி போகிறதே எனக்கு வேலையாக போச்சு. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டு க்ரீம்னால் அது லாக்டோகெலமைன். அது எனக்கு அது அவ்வளோ செட் ஆயிடுச்சு. மற்ற க்ரீம்லாம் ட்ரையாக எடுத்து அப்ளை பண்ணாவே என் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸ்லேருந்து மோஸ்ட் ஃபேவரெட்டு இதுதான். எந்த ஊருக்கு எந்த ஸ்டேட் போனாலும் இது கிடைக்குமான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இல்லாட்டி நம்ம ஊர்லேருந்து போகும்போதே வாங்கிட்டு போயிடுவேன். அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் போன இடத்துல எல்லாமே இது கிடைக்கிது. அவசர அவசரமாக கிளம்பியாச்சு. சும்மா ஏருக்கு ஒரு பின்னை குத்திட்டு ஓடிடுவேன். என்னோடய சிம்பிள் கெட் ரெடி வித் மீன் கூட சொல்லலாம். இவ்வளோ தான். மேக்கப் போட்டோன்னா என் மூஞ்சி எனக்கே அடையாளம் தெரியுறதில்ல, மேக்கப் போடவும் தெரியுறதில்ல. அப்படி தெரிஞ்சு போட்டாலும் அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதில்ல. குழந்தைங்களா போயிட்டு பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் எல்லாம் பண்ணியிருந்தேன். குழந்தைங்கள நம்ம கிளாஸ் ரூம்லேருந்து கூப்பிடும் போதே கேட்டுருவாங்க, இன்றைக்கி என்ன சமையல், என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. இவங்களோட சண்டை அப்பயே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு நாளைக்கு ரொம்ப பாசமாக வருவாங்க, ஒரு நாளைக்கு சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு தான் வருவாங்க. அது சமாதானப்படுத்துறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். இங்கே ஆஃப் டே ஸ்கூலுன்றது தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். திரும்ப கூட்டிகிட்டு திரும்ப முதல்லேருந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டுமான்ற மாதிரி. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக வெறும் பருப்பு கடைஞ்சிருந்தேன், வாழைக்காயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எடிட்டிங் இருந்தாலும் சரி, மினி விலாகில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அது கொடுக்குறது. திரும்ப ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. மேபி நம்ம ஊரில் லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.